நேசித்து வாழ்ந்த திரு அன்பின் பிதாவே இயேசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேலை, இந்த காத்திருப்பு ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆயத்த ஜெபத்திலும் அப்பாவுடைய பிரசன்னத்தில் தேவனை துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தரை எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து நாங்கள் எதை கேட்டாலும் நீர் அதை எங்களுடைய வாழ்க்கையில் தருகிற தேவன். எங்களுடைய அறியாமைகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். நாங்கள் துன்பப்பட வேண்டிய இடத்துலெல்லாம் எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு, பாடுகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு, கல்வாரி சிலுவையில் எங்களுக்கான ஜெயத்தையும் வெற்றியையும் வாங்கி தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நல்ல தேவனை, அன்பு நிறைந்த தேவனை உயர்த்துவதற்காக உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய அன்பு பெரிது ராஜா. அதில் எவ்வளவு அப்படின்னு சொல்லும்பொழுது அது எண்ணிக்கை அடங்காததாக இருக்கிறது ஆண்டவரே. அவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை அதிகமாய் நேசித்து, எங்களை போஷித்து, எங்களை காப்பாற்றி, எங்களை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி. உடைய மிகுந்த கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாட்களை சந்தோஷத்தோடு அனுபவிப்பதற்கு ஹல்லேலூயா நீர் எங்களை நடத்தி வருகிறீர். நீரே நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதமாய் நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து முழு பலனோடு ஆரோக்கியத்தோடு கடமைகளை எல்லாம் செய்து எங்களை இந்த நேரம் முழுவதும் எங்களை நீ நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் நினைத்து துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கொஞ்சம் நேரம் நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் உம்மை துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க. பாடல்கள் மூலமாக நாங்கள் ஏறெடுக்கிறதான எல்லா ஆண்டவரே வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரிங்க ஆண்டவரே. எங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கு வேண்டிய பிரதிபலனை 100 மடங்காக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஊழியத்தில் நாங்கள் ஜெபிக்கிறதான எல்லா காரியங்களிலும் நீர் தந்து அதை நிறைவேற்றி தரப்போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்ருவானவன் ஆண்டவரே ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களையோ எங்களுடைய விசுவாச பிள்ளைகளையோ ஊழியங்களையோ வழி தப்பி போக விடாதபடி உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீர் மறைத்து வைக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் அளவில்லாமல் நிரப்ப நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பலன் உண்டாகட்டும், தேவனுடைய ஆரோக்கியம் வெளிப்படட்டும். உம்மை முழு நிச்சயமாய் நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்படட்டும். வான மண்டலத்தில் ஆண்டவரை எல்லா அந்தகார கட்டுகளை நீர் மாற்றி போட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய ஆண்டவரை ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை நீர் இந்த மாதத்தில் ஹல்லேலூயா வருகிற நாட்களில் ஒவ்வொருவருக்காக நீர் திறந்து கொடுக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக, மாதங்களுக்குள்ளாக எங்களையும் எங்களுடைய சபை பிள்ளைகளை இந்த ஊழியத்தை நீர் நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கிருபை நிறைந்த கரத்துக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு நீர் கூட இருந்து நீர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை கண்டு துதிக்கிறதற்காக ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காக நாங்கள் பார்த்து உம்மை துதிக்க, அப்பாவை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமானவருடைய மறைவு ஆண்டவரே ஹல்லேலூயா மறைவுக்குள்ளாக, நிழலுக்குள்ளாக நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் இந்த ஆராதனை. நீங்கள் தலைமை தாங்கி நடத்தி தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வர வேண்டியவர்களை கொண்டு வாங்க. ஆன்லைனிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு ஆன்லைனில் இணைக்கப்படுகிறாங்களோ அவங்களுக்காக அந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகள் பேசப்படுவதற்கு ஏதுவாகவே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி வர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாளை நடைபெறுகிற ஆராதனையிலும் அப்பாவோட மகிமை வெளிப்படட்டும். எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை நீங்கள் தாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். பரலோக வார்த்தையினால் எங்களை போஷித்து நீர் ஒவ்வொருவரையும் திருப்தியாக இந்த இடத்திலிருந்து கடந்து போக பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துக்குள்ளே யார் வந்தாலும், யார் கால் வைத்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சமாதானம், ஆவியின் கரங்கள், வெளிப்பாடுகள் ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஆண்டவரே ஹல்லேலூயா அடுத்த லெவலுக்குள்ள பிரவேசிக்கிறது மாதிரி உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அளவில்லாமல் ஊற்றப்பட நாங்கள் ஒவ்வொரு
ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். எல்லா எதிர்மறையான சூழ்ச்சிகளிலிருந்தும் நாங்கள் ஆண்டவரே அப்படியா அப்பா நாங்கள் செபித்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒவ்வொரு வரை நாங்கள் தருகிறோம், இந்த ஊழியத்தை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். அப்படியாக நாளை ஆராதனை கர்த்தரையை பொறுப்பேற்றி நடத்தி தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாகத்தோடு வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தருகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த நாள் ஆராதனை உடைய கருத்தில் தருகிறோம். துதிகன மகிமையாக உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் பெருக நீங்கள், நாங்கள் சிறுக நீங்கள் பெருக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஃபாதர். உடைய வல்லமைக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேனா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இணைந்து சில பாடல்களை பாடுவோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாலை வேலை ஆராதனையில் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களை ஒருவரையும் ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்து நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பாவை ஆராதிப்போம். முதலாவதாக துதிகணம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு என்ற பாடல் இணைந்து பாடுவோம். கர்த்தரை துதித்து அவரை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். கண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். கண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகண மகிமை எல்லாம் நம் ராஜாவுக்கே. அக்கினி கன்மலையை துதியுங்கள், மூடு பனி பெரும் காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடு பனி பெரும் காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகண மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகண மகிமை
முதியோரை துதியுங்கள், வாலிப கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமைகள் எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமைகள் எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழலந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழலந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம்
துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இயேசுவா நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நல்ல தேவனாய் வெளிப்பட்டு வந்தவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கட்டளையிட்டவரே நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. பலனற்று போய் இருந்த நேரங்களில் எல்லாம் உம்முடைய பலன் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியங்களில் எங்களுக்காக ஆண்டவரை இளைப்பாறுதலாய் ஆண்டவரே ஆண்டவர் காணப்பட்டதே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனுடைய பிரசன்னத்தின் கீழாக வருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்து அந்த இளைப்பாறுதலில் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்தவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதிலிருந்து எங்களுக்கு வெளிப்படுகிற தஞ்சமான ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கை அலங்கரிக்கிறபடி ஆளுமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆரோக்கியமும் அதன் மூலமாக ஆண்டவரே ஹalleluya சுகம் பலன் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடப்படுகிறபடி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இளைப்பாறுதல் தருகிறவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவர் ஆண்டவரே. சுகமாய் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய பாதத்தின் அண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே இடுக்கண்கள் சூழ்ந்த போதிலும் கிருபையாய் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்தவரே நன்றி அப்பா. நல்ல எபனேசராய் எங்களை விசாரிக்கிறவராய் ஹalleluya எங்களுக்கு மேல் அன்பு பாராட்டுகிறவராய் எங்கள் மேல கவனம் வைக்கிறவராய் கனிவோடு எங்களை நடத்துகிறவராய் எல் ஷடாவாய் ஹalleluya எல் ரோஹியாய் இருந்து எங்களை நடத்தினவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதாரும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. மனுஷன் மாறினாலும் ஆண்டவரே எங்களை விட்டு மாறாதவராய் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற எங்களை ஆற்றி சேற்றி வழி நடத்துகிற எங்களுடைய வேண்டுதல்கள் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் அண்டி வாழ்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல தகப்பனா இதுவரையிலும் எங்களை நடத்தி வருகிறீரே நன்றி அப்பா. எங்களை கவி விடாதபடி எந்த விதமான நிந்தைகளுக்கும் ஒப்புக்கொள்ளாதபடி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு அரணாய் எங்களுக்கு கோட்டையாய் எங்களுக்கு தஞ்சமாய் துருகமாய் ஆறுதலின் தேவனாய் இருந்து எங்களை நடத்துகிறீரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைய பண்ணுகிறபடி ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியங்களை பிரகாசிப்பிக்கிற ஆவியானவரே நன்றி அப்பா. சபை ஜனங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்ச்சிகளிலும் ஆண்டவரே ஹalleluya கர்த்தர் நிர்மூலமாக்கி அதில் இருந்து எல்லாம் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு கொடுக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தேற்றி எங்களை ஆற்றி வழி நடத்துகிறீரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க நம்பிக்கையில் ஆண்டவரே உறுதியாய் நிற்க அதில் நிலைத்திருக்க அப்பா அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபை எங்கள் வாழ்க்கையில் அனைதினமும் ருசிப்பதற்கு ஏதுவாகவே எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வளர்ந்து பெருகிறோம் ஆண்டவரே. உம்மிலே நாங்கள் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளாக எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மிகுந்த கனிகளை நீர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உமக்காக மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றி வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால ஆவியின் வரங்களினால
வல்லமையினால ஹல்லேலூயா கனிகளினால நீர் எங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா இம்மட்டும் எங்கள் மேல பாராட்டி நம்முடைய மேலான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா மூளைக்கு தலைக்கல்லாக்கினீரே, அப்படியா எங்களுடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மோடு ஒட்ட வைத்து எங்களை சிறந்தவர்களாக உம்மிலே உயர்ந்தவர்களாக எங்களை தூக்கி சுமக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் இந்த மாலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்க ஆராதிக்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்த வார்த்தைகளை கேட்க ஹல்லேலூயா அன்பால் நிரப்பப்பட கர்த்தர் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரோடு எல்லா வார்த்தைகளும் கேட்டு அனுதினம் ஆவியானவரோடு நடக்கிற வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி. எங்களை அதற்காக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் 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 அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ராஜா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா. ஓ பிரகதல பகதல வரதல பகதன செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். Yes, thank you Lord. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் ஆமென். Yes, glory. தூதர்களுண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களுண்ணும் உணவால் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். Yes, glory. Amen. வானத்திலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவின் ஆமென் தேவர்களே உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் ஆமென் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென் கர்த்தாவே ஆமென் தேவர்கள் உமக்கொப்பானவர் ஆமென் வானத்திலும் ஆமென் பூமியிலும் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் yes thank you Lord வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே நாமம் அதிசயம் ஆமென் இன்றும் அற்புதம் ஆமென் உமக்கொப்பானவர் ஆமென் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென் மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? ஆமென் வானத்திலும் ஆமென் பூமியிலும் உமக்கொப்பானவர் yes thank you Lord கர்த்தாவே ஓரி ஷடல பரகதல கதர பப பப oh thank you Jesus வானத்தில் கர்பல் ஹர்பரதல பரதனா உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? விசுவாசத்தோடு உமக்கொப்பானவர் yes glory ஆமென் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் yes glory ஆமென் வானத்திலும் ஓ பிரகடல பகனா ஷடல பரபல பரபல ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் மேலே வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? yes glory உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ வானத்திலும் பூமியிலும் ஓ பிரகபதர ஷடலபு வானத்திலும் பூமியிலும் மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும்
ரகதுலரதனா ஆவியானவரே தன்னிய பாராஷதல் பதரதினதரதலகபதரதனா ஓ பிரஹடர ஷடல பபபபப கதல பரதல பரதனா ரிபடலகபு ஷபபப கதின பதனதனதல பதனா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பலவீனங்கள் மேல் தேவ பலன் உண்டாவதாக. சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரின் வல்லமை, சரீரத்தின் அவயவங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை, அற்புதங்களை செய்கிற தேவனுடைய சக்தி, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை, வியாதியை அகற்றுகிற தேவனுடைய வல்லமை, வறுமையை அகற்றுகிற தேவனுடைய வல்லமை. ஓ ரிஷல் பாராகதரபலதரபரதினா ரிக்கரபரஷடரபரபோ ரிபபரதரபர ஓ ரிஷலகபுரகதலரதலபரதனபரதனா. ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தில் விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கப்படுகிறீர்கள். ஓ தேவ பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கான பதில் உண்டாகிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் தேவைகளை கர்த்தர் சந்திப்பது மட்டுமல்ல, நிறைவின் வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் தேற்றப்படுகிறோம். ஓ தேவனுடைய பிரசன்னத்தில் மகிமையான காரியங்கள் நடக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் வல்லமையான காரியங்கள் நடக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். மறுரூபமலையின் அனுபவங்கள் உண்டாகிறது. தேவ பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமடைய செய்கிறார். இருள் நீங்குகிறது, இருள் நீங்குகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க எதிராக எழும்பி நிற்கிற எல்லா சவால்களும் முறியடிக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஓ Yes, glory shall hattelere gedere. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம். உண்மை என்று சொல்கிறவர்கள் ஆமென். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. ஓ பிரஹல பரத நக ஷடல பரக பலக பரபா. Thank you Jesus. Randana handana அதனாகதனே ஷேடபரபலதரபதனா. ஓ ரிபலி பரி அபிஷேகத்தின் நிறைவு, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நிரப்புவதாக. அபிஷேகத்தில் பூதரபலகதனரதரதிரபரபு ஷபலபரபலபகதனபா. ஓ ரிஷகடெடெரகதெரபு.
ஓரி ஷல்படலபா காரி பாரி மாரி பாரி பாரி பா. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. Thank you Lord. யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஆமென். Yes glory நன்றியப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். Yes glory செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை. Yes glory ஆமென். செங்கடலை ஓ பிரகபலகதுனகபலபரபலபரபலபரபலபு. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். ஓ பிரகடன சகடலவ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உமக்கொப்பானவர். மனசார சத்தம் உயர்த்தி ஆமென். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அற்புதமானவர். ஆமென். Oh yes glory shalkachaladabo. உமக்கொப்பானவர். ஓ ரிமா ரிமா காஷடா படா தடா ரிகபோ தரா தலா கதுரா தனா தலா தினா ரி பிரபு ஷபல பரபல பரபல ஷபல கதல பரபோ. Oh yes gloria. உமக்கொப்பானவர். ஓ வானத்திலும் ஆமென். நன்றி ராஜா. ஓ பிரகபல பகதுனா பா ஷபல பரபல பரபா. மனதார இந்த ஆராதனை அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை அதிக அதிகமாய் தேவ பிள்ளைகள் மேல் வெளிப்படுவதாக. மகிமையின் மண்டலங்கள் திறந்து மகிமையின் ஐஸ்வர்யங்களையும் மகிமையின் கிருபை வரங்களையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தாராளமாய் ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக. இன்னும் உம்மை துதிக்க கர்த்தர் பலன் தாங்க. விசுவாசத்தோடு வாஞ்சோடு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆதரவாயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் தேவ பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக, வாழ்க்கையில் பூரணமான சமாதானம் வெளிப்படுவதாக.
கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ஜனங்களை வெற்றி நடப்போட செய்வீராக. வாஞ்சிக்கிற காரியங்கள் கைகூடி வரட்டும். உலகம் முழுவதிலும் இருக்கிற திருச்சபை மக்களுடைய கிருபையில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய வல்லமையினால் ஆளுகை செய்யப்படுவார்களாக. மகிமையினால் முடிசூட்டப்படுவார்களாக. நாளை தினம் நடக்கிற பரிசுத்த ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். தடையின்றி தேவ ஜனங்கள் கலந்து கொள்வார்களாக. கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களை அப்பா உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பா நாமத்தை மேம்படுத்துவோம். Thank you Jesus. நன்றி அப்பா. மைக் கரெக்டா வை. Thank you Lord. ஓரி ஷலபகதல வரத. Thank you Jesus. Check, praise God. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். சோர்வு சில நேரங்களில் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. எலியாவை பற்றி வேதம் சொல்கிறது, நம்மை போல பாடுள்ள மனிதன். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனால் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அசால்ட்டா வானத்தை அடைக்கிறார், அசால்ட்டா வானத்தை திறக்கிறார். அம்மா மேலிருந்து சொல்லுவாங்க பிள்ளைகள்கிட்ட, இந்த பைப்பை என்ன பண்ண, திறந்து விடு, பைப் அடைச்சிரு. அந்த மாதிரி இந்த பூமியிலேருந்து பரலோகத்துக்கு கட்டளை கொடுக்கிறார், வானம் அடைக்கப்படட்டும், என் வார்த்தை இல்லாமல் திறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த பரலோகமும் இப்போ என்ன, எலியாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்குது. வானத்தை திறக்க முடியாது. அவ்வளவு வல்லமை. எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக அவர் பிரசன்னத்தில் நின்ற ஒரு தேவ மனிதன். பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர். சிந்திக்க முடியுதாங்க? ஒரு வார்த்தையில் மொத்தமாக பரலோகத்தை என்ன பண்ணுறார், ஆஃப் பண்ணுறார். நான் சொல்லாமல் என்ன, வானம் திறக்கக்கூடாது. எந்த அளவு பரலோகத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்ல எலியா இருந்திருப்பார். எலியா சொன்னா தேவன் கேட்டுத்தான் ஆகணும், வேற வாய்ப்பே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. தேவனுக்கே ஆப்ஷன் இல்லாமல் நிறுத்தக்கூடிய ஒரு பவர், வல்லமை எலியாவிடத்தில் இருக்கிறது. இந்த எலியா திடீரென்று சோர்ந்து போகிறார். ஏசபேல்னு சொல்லி ஒரு ராட்சசி, அவளுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த எலியா பரலோகத்தையும் பரலோக தேவனையே தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைத்த எலியா சோர்ந்து போய் சூரச்செடியின் கீழே போய் படுத்து, எல்லாம் போதும் ஆண்டவரை, ஆராதிச்சதும் போதும், ஜெபிச்சதும் போதும், உழைச்சதும் போதும், என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் பாருங்க. எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தவர் இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல வந்துட்டார். அவர் இருந்த ஒரு எக்ஸ்ட்ரீமே வேற. பரலோகத்தை தன் வார்த்தையில் அடிபணிய வைத்த எலியா, இது சாதாரண காரியமே கிடையாது. இவன் பாருங்க, ஒரு சாதாரண மனுஷியின் வார்த்தைக்கு பயந்து அப்படியே தலைகீழா எலியாவுடைய வாழ்க்கை இருக்கு. போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் இல்லை. கர்த்தர் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், போதும். கர்த்தர் சொன்னார், எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறான். போனா போகட்டும் விடுகிற தேவனே கிடையாது. வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த மாதிரி சோர்வுகள் வந்து விடுகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தது போல் நடக்கலைன்னா என்ன வந்துடுது,
சோர்வு வந்துடுது. சில நேரத்தில் ஆராதனையில கூட நீங்க ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு நீங்க வரலாம். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசுவார், சூழ்நிலை கேட்ட வார்த்தை கிடைக்கும். ஆனா பார்த்தா சில நேரத்தில் இன்னொருவருக்காக கர்த்தர் பேசி கொண்டிருப்பார். அங்க கூட சோர்வு வந்துடுது, எனக்கு ஏற்ற வார்த்தை வரல. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வருகிறவர்களின் எதிர்பார்ப்பையும் தாகத்தையும் அறிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த மாதிரிலாம் அநேகர் அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாமல் வார்த்தைகள் வரும், அப்புறம்தான் சொல்லுவாங்க, ஜெபித்துட்டு வந்தோம், எங்களுக்கு வேண்டிய வார்த்தை வந்தது. நடக்குது. ஆவியானவர் சகலத்தையும் அறிந்த தேவன். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எலியா தானே போனா போகட்டும்னு விடல, எலியாவை பலப்படுத்தினார். தேங்க்யூ ஜீசஸ். எதிர்பார்க்கிற காரியங்கள் எதிர்பார்க்கிறது போல் நடக்கலைன்னா என்ன வந்துடுது? சோர்வு வந்துடுது. இந்த சோர்வு ரொம்ப மோசம். அப்படியே இது கவலையை விட மோசம். சில நேரங்களில் பலவீனப்படுத்தி விடுகிறது. எனக்கு அநேகர் பலவீனப்பட்டிருக்க காரணம் கவலை. அநேகர் பலவீனப்பட்டிருக்க காரணம் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தது போல் நடக்காது. அதை நினைச்சு கவலை ஆயிடுறாங்க. அப்ப இதை டீல் பண்ணித்தான் ஆகணும். ஆமென். இந்த ஆராதனையில் கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுகிறார். அவர் பலனை பெருக பண்ண போதுமானவராயிருக்கிறார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் சோர்வு அப்படிங்கிறது ஒரு பலவீனம்தான். சிக்னஸ் இல்லை, இது என்ன? வீக்னஸ். வீக்னஸ். நிறைய வீக்னஸ் ஒன்று சேரும்போது என்ன ஆயிடுது? அப்படி ஒரு மாதிரிப்பட்ட ஒரு இயங்க முடியாத நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. அதை நம்ம டீல் பண்ணி தாகணும். இந்த ஆராதனை கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இரண்டாவதாக போட்டிருக்கு சத்துவத்தை. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பாருங்க, இல்லைன்னா கூட பெருக பண்ணுவாராம். 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு, அதை பெருக பண்ணினா. நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பெருக பண்ணவும் தேவனால் முடியும், இல்லாததை கூட பெருக பண்ணவும் தேவனால் முடியும். ஆமென். எங்க சத்துவமே இல்லை, ஏதோ கொஞ்சம் இருக்கு, அதை கொஞ்சம் பெருக பண்ணோம்னா அது சிந்திக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா சத்துவம் இல்லை, சத்துவமே இல்லை. இல்லாததை பெருக பண்ண ஆராதிக்கிற தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறதையும் பெருக பண்ணுவார், இல்லாததையும் பெருக பண்ணுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். அவர் அப்படி கூப்பிட்டுட்டா இல்லாதது உண்டாகுது, அப்புறம் பெருகுது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணுகிறார். பெருக்கத்தை கொடுக்கிற தேவன், சத்துவத்தை பெருக பண்ண தேவன் போதுமானவராயிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். ஆமீன். எந்த அளவில் நாம் தேவனை புரிந்து வைத்திருக்கிறோமோ, எந்த அளவு தேவனுடைய வல்லமையை புரிந்து வைத்திருக்கிறோமோ, அந்த அளவுதான் நியூ கவர்னன்ட்க்கு கீழே அற்புதங்கள் நடக்கிறது. ஆமேன். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒன்று நடக்கும்போது தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும் போது பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ சில காரியங்களை நம்ம புரியணும். அதனால தான் பேதுரு சொல்வார், அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமை தந்தருளுகிறது. ஆமேன். அறிவோடு கனெக்டடாக இருக்கிறது, வெளிப்பாடுகளோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, மோசே நம்ம அழகான பாட்டு பாடணும், செங்கடலை பிளந்தீர். கர்த்தர் மோசையை பயன்படுத்தி செங்கடலை பிளந்தார். செங்கடல் பிளந்து அவர்கள் செங்கடலை தாண்டினார்கள். தொடர்ந்து வந்த பார்வோனும் சேனையும் அழிக்கப்பட்டார்கள். செங்கடலுக்கு
இக்கரையில் வந்து நின்று தேவனை புகழ்ந்து பாடினார்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் படிங்க. யாத்திராகமம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்பொழுது அப்படின்னா 14வது அதிகாரத்தில் பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது. எதை கண்டு பயந்தாங்களோ அந்த காரியத்திற்குள்ளே சத்துருக்கள் அழிந்து நிரந்தரமான விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். இப்போ என்ன பண்றாங்க? புகழ்ந்து பாடுறாங்க. இது பழைய ஏற்பாடு. ஆமே, ஏதோ நடந்த பிறகு பாடுறது பழைய ஏற்பாடு. அது கூட ஒரு விதம் நல்லது தான். ஏதோ நன்மைகளை கர்த்தர் செய்கிறார், அவரை நம்ம புகழ்ந்து பாடுகிறோம். இன்னும் சிலர்லாம் பாருங்க, எவ்வளவு கர்த்தர் செய்தாலும் அதற்குரிய நன்றிகளை வெளிப்படுத்துகிறது இல்லை. ஏதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் போகிறது. அது ரொம்ப மோசமானது. சரி, பழைய ஏற்பாடு இது கூட ஒரு விதம் ஓகே தான். பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது, புகழ்ந்து பாடுகிறாங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. என்ன பாடுறாங்க? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெட்டி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன். பாருங்க, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவருக்கு நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன். இது பாட்டு எப்போ வருது அப்படின்னா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்த பின்பு என்ன வருது? பாட்டு வருது. ஆனா பாருங்க, தாவீது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தாலும் புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம் பெற்ற ஒரு தேவ மனிதன், கிருபையை நன்றாக புரிந்து கொண்டவர், கிருபையை அறிந்தவர், இன்னும் பார்த்தீங்கன்னா கிருபையை நன்றாக அனுபவித்தவர். பழைய ஏற்பாட்டில் தான் வாழ்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுடைய நிழல். தாவீது தன் வாயை திறந்து தேவனை பாடும்போது வித்தியாசமா பாடுகிறார். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் எடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். 2 சாமுவேல் 22வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதுமே தாவீது தேவனை புகழ்ந்து பாடுகிறத நம்ம பார்க்க முடியும். 29வது வசனம் படிங்க. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கை விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பாருங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். பழைய ஏற்பாட்டில் சம்பவம் முடிஞ்ச பிறகுதான் அதை என்ன பண்றாங்க? சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தாவீது பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி அடிக்கிறார். ஆமென். என்ன சொல்றாரோ அது நடக்குது. தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், ஆமா, பாய்ந்தேன்னு சொல்லல, பாய்வேன், பாய்ந்து போவேன், பாய்ந்து போனேன்னு சொல்லல. மோசையை கூப்பிட்டாரு, என்ன சொல்லுவாரு? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்னு சொல்வாரு. பாய்ந்து போனேன் அப்படிம்பார். முடிஞ்ச பிறகு சொல்றது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சொன்னாதான் பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். தாவீது சொல்லி 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 என்ன நடக்கணுமோ அதை சொல்லி சொல்லி வாழ்க்கையில் நடப்பித்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கிறார். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கு, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தாவீது நிற்கிறார். பிரச்சனைகளை பற்றி பெரிது பேசுகிறது இல்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பேச மாட்டார், என்ன நடக்க வேண்டுமோ அதை அதிகமாக பேசுவார். ஆமென். இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியங்களோடு புதிய உடன்படிக்கையோடு நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் அவருடைய வல்லமையை புரிஞ்சு அதை பேசி அதை பாடி தேவனை துதிக்கும் போது பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஏதோ நடந்த பிறகு நான் தேவனை துதிப்பேன் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடாது. அன்னாளை போல் நாம் இருக்க கூடாது.
நடக்குது நடக்கல அது ரெண்டாவது விஷயம். எப்பொழுதுமே தாவீதை போல தேவனை துதிக்கிற ஒரு மனநிலை, ஆராதிக்கிற ஒரு மனநிலை, அவருடைய வல்லமையை புரிந்து கொண்டு அறிக்கை செய்கிற ஒரு மனநிலை நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த ஆராதனை கர்த்தரதை நமக்கு பெருக பண்ணுவாராக. சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அழகா பாடி இருக்கிறோம், செங்கடல் பிளந்து போகும். ஆமென். கண்மலையை பிளந்து ஜனங்களின் தாகத்தை தீர்த்தவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அடுத்து வருகிற நாட்கள்ல விசுவாசத்தோடு நாம் பாடின இந்த பாடலில் இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எப்படிப்பட்ட மதிலாய் இருந்தாலும் அது உடையும், எப்படிப்பட்ட சமுத்திரமாய் இருந்தாலும் அது இரண்டாய் பிரியும், எப்படிப்பட்ட யோர்தானாய் இருந்தாலும் அது பின்னிட்டு திரும்பும். சந்தேகமே இல்லை. விசுவாசத்தோடு எதை நாம் அறிக்கை செய்கிறோமோ அதை நம்முடைய கண்கள் காண, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்க தேவன் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கைனாலே சொல்லி அடிக்கணும். அடிச்ச பிறகு சொல்றது பழைய ஏற்பாடு, சொல்லி அடிக்கிறது புதிய ஏற்பாடு. அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தில் என்ன சொன்னாலும் அப்படி நடக்குங்க. தேங்க்யூ லார்ட். பிரஷடலபகதனபு ஷபலகதனபா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? 33வது வசனம் படிங்க. தேவன் எனக்கு பலத்தரனானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆமென். அது மட்டும் இல்ல பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என்னென்ன தாவீது மனம் திறந்து விசுவாசத்துல டிக்ளேர் பண்றாரோ அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினது. ஆமென். அப்ப சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் சத்துவத்தை பெருக பண்ண போதுமானவராயிருக்கிறார். ஸ்கிராட்சில் இருந்து, ஒன்றும் இல்லாமையில் இருந்து தாவீதை தேவன் உருவாக்கினார், அரசனாக்கினார். அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றி கர்த்தர் அழகு பார்த்தார். சொல்லி சொல்லி அடித்தார். ஆமென். விசுவாசத்தில் என்ன சொல்றீங்களோ அப்படியே ஆகும். ஓ ரீ ஷடலபரதனபா ரிகரபோ ஷபலகதலபகதனபா ரிபலகதலபகதனபா. மோசையை போல ஏதோ ஒன்று நடந்த பின்பல்ல தேவனை துதிப்பது. நடக்குதோ நடக்கலையோ தேவனை துதிப்பதே நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையா இருக்கட்டும். மனசார மனசார தேவனோடு இணைக்கப்பட்டு என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாண்டிட்டு சொல்றது கிடையாது, சொல்லிட்டு தாண்டணும். ஆமா, தாண்டுவீங்க, பாய்ந்து செல்வீர்கள். பிரஷடலபா. காரணம் கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். சத்துவம் இல்லையா? கவலையே வேண்டாம். சத்துவத்தை கொடுத்து அதை பெருக பண்ண என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? கவலை இல்லை, அவர் பலனை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். சோர்வு என்கிற பலவீனங்கள் நீங்கி அவர் பலனை கொடுத்து பலவான்களாய் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். நெடுங்காலமாய் சில காரியங்களுக்காக காத்திருந்து சோர்ந்து போனீர்களா? எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தது போல் நடக்காததினால் சோர்வுகள் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். தேவ பலன் உண்டாகும் போது என்ன நடக்கும்? சோர்வு நீங்கும், எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தது போல நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன் சோர்வு வந்தது? எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தது போல் நடக்கல, சோர்வு வந்துட்டு. இப்ப கர்த்தர் என்ன பண்றார்? அந்த பலவீனத்தின் மேல பலனை கொடுக்கிறார்.
சத்துவமே இல்லை. சத்துவத்தை கொடுத்து அதை கர்த்தர் பெருக செய்யும் போது அதன் விளைவு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தது போல் நடக்க ஆரம்பிக்கிறது. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தது போல் நடக்க ஆரம்பிக்கிறது. விசுவாசத்துல வாயை திறந்து என்ன சொல்றோமோ அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஓ ரீஷா காத்தல் பாராதனா. தாவீது வாய் திறந்து என்னென்ன சொன்னாரோ அது தாவீதின் வாழ்க்கையாயிற்று, வாழ்க்கையின் அனுபவமாயிற்று. அனுபவத்தை எடுத்து சொல்வது பழைய ஏற்பாடு. நாம் சொல்வது அனுபவமாகிறது என்றால் அது புதிய ஏற்பாடு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். பிரஷடலபகதனபா ரிபலகதனபு ஷபலகதனபகதினபகதனபா. அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஓர ஷல்படலகதலபகதனபா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஓ நீர் நல்லவர். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஓ செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை ஓரி ஷல்படலரபலபோ. செங்கடலை நீர் பிளந்து ஓ பிரகடலபரபலபரபலபா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறா வாலிமை. ஆமென். நீர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு. உமக்கொப்பானவர் யார்? Yes glory. உமக்கொப்பானவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். ஓ ரீஷா கட்டலபோடாரா தினவரா கடரபரமா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இயலாமைகளை அகற்றுகிறார், முடியாமையை அகற்றுகிறார். ஒரு புது கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலோ. ஓ ரிஷாடா ரபலா கதுடா ரபலா வரமா. ஓ கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்து. ஓ தெய்வமே ஷகட்டோடா ரபாட்டிகாடா ரபாடா. ஓரி விக்கி ஷல்பௌதாரி லிங்கமா. எல்லா விதமான பலவீனங்களும் நீங்கட்டும், எல்லா விதமான சோர்வுகளும் நீங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்த ஜெபிக்கிறேன். ஆமென். யார் glory ஷல்பௌதிரிகாடா உக்கா ஷல்பௌதரவாத்திகா. நாமும் அதிசயம், ஓ இன்னும் அற்புதம் செய். glory நாமம். ஓ கபமமமமம சடபனமனகபரதனபா. ஓ ஓ ரிபலபரதுடரபலகபலபரகதனபா. வாழ்க்கையை சுட்டி அற்புதங்கள் நடக்கிறது. yes glory ஷல்பௌதாரபிகோ. உமக்கொப்பானவர் யார்? Yes, thank you Lord. Thank you Lord. Yes, thank you Jesus. I shall bow daravia. Ribravo shabalagala bagadana. Ribravo shabalagala bagadala bagadana ba. Ribravo shabalagala bagadana bagadana ba. Ribravo shabalagala bagadana ba. Oh, சத்துவம் இல்லாதவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. ஓ தூதர்கள் உண்ணும் ஓ பிரகபரக ஷடரபபபபப. ஓ பிரகல்போ ஓ பிரகதே ஓ பிரகாக ஷடலபரகதன. ஓ பிரகதல பகதல பகதன பகதல பகதனபா. ஓ ஷகதல் படல பரபா. ஓ
ஓ ரிபரி பரி 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 பௌ ஷபல கதல பகதரபா. ஓ பிரகதி கத்தரபு. உமக்கொப்பானவர் யார்? ஓ உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ ஷல்பத்தில் தியாலவாதிகா அப்ரிகா ஷல்பவுதாலவாதிகா ரபரதனா. ஓ கர்த்தர் வெற்றி சிறக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வெற்றி சிறக்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இயலாமைகள் நீங்குகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது, எல்லா வகையான விதமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போவதாக, நீங்கி போவதாக, செயலிழந்து போவதாக. ஓ பிரஷல்பௌ தேவனுடைய ஆரோக்கியம் தேவ பிள்ளைகளின் சரீரங்களில் ஆளுகை செய்வதாக. Receive the miracle of healing. ஓ அற்புத சுகத்தை சரீரங்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். பிரகதிகபாத்தத்தா திகபாபாகா ஷபபாபா ரிவரபௌ ஷபலகதலபகதலபகதலபா ரிவரி வரி வரிபௌ ஷபலகதலபகதலபா. ஓ ரியா ஷெட்டேரபௌ ஓகாரா ஷதீரா வத்திகா தரவராத்தரா ரிவரபௌ சந்தல ரபௌ திரிகா. ஆமென். Yes glory ஷல்மாதாராபாராபாலாபா. Yes gloria. Ori barabala baraba. Ori shalbadala gadula barabala baraba. Yes glory, yes glory, yes glory. Nandiyappa. Oh bragabala baragadala baradana. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிற, ஓ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகிறது. தேவனுடைய பலன் நம்மை ஆளுகை செய்கிறது. ஓ இந்த காத்திருப்பு கூட்டத்தில் விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவ பலன் உன்னை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய பலன் உன் குடும்ப வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது. இருள் நீங்குகிறது, எல்லா விதமான அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகிறது. தேவனுடைய பலன், தேவனுடைய பலன், தேவனுடைய பலன், தேவனுடைய பலன் பாதாள வாசல்களை நொறுக்குகிற தேவனுடைய பலன் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் பிசினஸ்ல, உன் வியாபாரங்கள்ல, உன் வருமானத்தில் கர்த்தருடைய பலன் இறங்குகிறது. எல்லா விதமான பலவீனங்களும் மறைவதாக. அற்புதம் அற்புதம் அற்புதம். Yes glory. ஈஷேக்கத்தெரிபுக்கு ஷபல பரபல பரபல பரப. ஓ ஓரா ஷடல பரதல பரபா. நல்ல விதத்துல கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓசை உள்ள கைத்தாளத்தோடு, பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரம் பண்ணி அப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒரு உயிர் மீழ்ச்சி, ஒரு எழுப்புதலின் அக்கினி, ஒரு எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. ஒரு எழுப்புதலின் அக்கினி, ரிவைவல் ஃபயர், ரிவைவல் ஃபயர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இருள் அகன்று போவதாக, அந்தகார வல்லமைகள் நீங்கி போவதாக, விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் செயலிழந்து போவதாக. ஓரி ஷடல பரபல பகதல பகதல பகதலபா. ஓ கிருபை உண்டானபடியால் ஸ்தோத்திரம். ஒருமனப்படுகிறோம். சகல துதிகன மகிமை அப்ப உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இட்ஸ் ஆஃபரிங் டைம். காணிக்கைகளை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, உற்சாகமான காணிக்கைகள். தேங்க்யூ ஜீசஸ். பாடல் பாடும்போது விசுவாசத்தோடு நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். தேங்க்யூலாம். தேங்க்யூ ஜீசஸ். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம்
இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். மேலே வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் விசேஷித்த ஆலோசனைகளும் நம்ம இவரோடும் கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி புறப்படுவோம். நாளைக்கு காலை 9:30 மணிக்கு மேலே தேவ சமூகத்தில் இணைந்து பரிசுத்த ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்.